நீங்கள் யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ரிமோட்டு, கடிகாரம், வாட்ச்சு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேட்ரி எப்போ தயாரித்தாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பண்டைய காலத்தில் களிமண் ஜாடிகள், இரும்பு, தாமிரம் இதெல்லாம் பயன்படுத்தி பாக்தாத் பேட்ரி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் 1800களில் முதல் பேட்டரியான வோல்டாயில் ஃபைல் என்ற பேட்டரியை அலெக்சாண்ட்ரோ வோல்டா என்பவர் தான் துத்தநாகம் மற்றும் செப்பு வட்டுகளை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறாங்க. பிறகு 1859 தான் கான்ஸ்டான்ட் பிளான்டே அப்படிங்கிற பிரெஞ்சு இயற்பியலாளர் தான் முதல் ரீசார்ஜபிள் பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரீசார்ஜபிள் பேட்டரியை தான் இப்போ நம்ம காருக்கு பயன்படுத்துகிறோம், பஸ்ஸுக்கு பயன்படுத்துகிறோம், பைக்குக்கு பயன்படுத்துகிறோம். மற்ற எல்லாத்துக்குமே ரீசார்ஜபிள் பேட்ரி அப்படிங்கிறது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறது அவர் கண்டுபிடிச்சது தான். அப்புறம் 1950களில் தான் நிக்கல் மற்றும் காட்மியம் போன்ற மூலப்பொருட்களை பேட்டரிகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பிறகு 1970 to 80களில் லித்தியம் போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தி பேட்டரிகளை அப்கிரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் பேட்டரிகள் உருவாகிருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.